குட் மார்னிங். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர் மிஸ்ஸஸ் பி கோமதி. மெஷர்மெண்ட் லெசன் பற்றி பார்த்துட்ருக்கோம். போன கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஏரியானா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஏரியா அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா, த ஏரியா இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மச் ஸ்பேஸ் தேர் இஸ் ஆன் எ ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படின்றத பார்த்தோம். அதாவது ஒரு பொருளோடைய மேற்பரப்போட அளவை தான் நம்ம ஏரியா அப்படின்னு சொன்னோம். ஏரியாவோட ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு சொன்னோம். அதனுடைய யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் மீட்டர் அப்படின்றத பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்ட் ரெகுலராக இருந்துச்சுன்னா அதனுடைய ஏரியாவை ஃபார்முலா மெத்தட் மூலயமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஸ்கொயர் ஷேப்பாக இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர், ரெக்டாங்குலராக இருந்துச்சு அப்படின்னாக்க எல்பி, சர்க்குலராக இருந்துச்சு அப்படின்னாக்க பைஆர் ஸ்கொயர், ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா ஆஃப் பிஹெச். இந்த ஃபார்முலாவில் நான் யூஸ் பண்ணி ரெகுலர் ஆப்ஜெக்டோடைய ஏரியாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். சப்போஸ் இர்ரெகுலர் ஆப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க அதனுடைய ஏரியாவை நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் மூலயமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த செக்ஷனில் நம்ம வால்யூம்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். வால்யூம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதனுடைய வால்யூமை ஃபார்முலா மெத்தட் மூலயமா கண்டுபிடிக்கலாம். அதே ஆப்ஜெக்ட் இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சுன்னா அதனுடைய வால்யூமை ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்க்க போகிறோம். லிக்விட்ஸை நம்ம மெஷரிங் சிலிண்டர்ஸ் மூலயமா மெஷர் பண்ணலாம். பொதுவாக லிக்விட்ஸை நம்ம லிட்டர்ன்ற யூனிட்டால் மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த செக்ஷனில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்கக்கூடியது வால்யூம். வால்யூம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, the amount of space occupied by a three-dimensional object is known as its volume. The amount of space occupied by a three-dimensional object is known as its volume. அதாவது ஒரு பொருள் ஒரு இடத்த அடைச்சிக்கிச்சு அப்படின்னாக்க அந்த அடைத்து கொள்ளக்கூடிய இடத்தினுடைய அளவு தான் அந்த பொருளுடைய வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு ரூம் எடுத்துக்கோங்க. அந்த ரூமில் எந்த ஒரு பொருளும் இல்லாத போது நம்மளுக்கு இடவசதி கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தெரியும். அதுவே நம்மளுக்கு தேவையான டேபிள், சேரு, கட்டில், பீரோ இதெல்லாம் நம்ம வச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இடவசதி நம்மளுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். ஏன் அப்படி தெரியுதுன்னு பார்த்தோம்னா, அந்த பொருட்கள் எல்லாமே அந்த இடத்தை அடைத்துக்குச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த பொருள் அந்த இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய அளவு தான் அந்த பொருளோடைய வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் occupied by a three-dimensional object is known as its volume அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வால்யூமோட ஃபார்முலா பார்த்தோம்னா சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சர்ஃபேஸ் ஏரியாவோட யூனிட்டு ஸ்கொயர் மீட்டரால் மெஷர் பண்ணுறோம். ஹைட்டை மீட்டரால் நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போ வால்யூம் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் கியூபிக் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் கியூபிக் மீட்டர் சொல்கிறோம் அப்படின்னாக்க ஸ்கொயர் மீட்டர் இன்ட்டு மீட்டர் அப்படின்றதுனால நம்ம கியூபிக் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் கியூபிக் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ரெகுலர் ஷேப்பாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோடைய வால்யூமை நம்ம ஃபார்முலா மெத்தட் மூலயமா கண்டுபிடிக்கலாம். இப்போ ரெகுலர் ஷேப்பில் க்யூப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, க்யூபோட சைடு இன்ட்டு சைடு அந்த சைடு எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு க்யூபோட வால்யூம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ க்யூபாக இருந்துச்சுன்னா A⁻3 அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதனுடைய வால்யூமை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுவே கியூபாய்டாக இருக்குது அப்படின்னாக்க அந்த ஆப்ஜெக்டோடைய லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இதை மூணுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா கியூபாய்டோடைய வால்யூமை நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கியூபாய்ட் அப்படின்னாவே அதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம LBH அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஸ்பியர் பார்த்தோம்னா, ஸ்பியர் அப்படின்னு சொன்னோம்னாவே ரேடியஸ் தான் நம்ம வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். அப்போ 4/3 பை இன்ட்டு ரேடியஸ் பவர் 3, அதாவது 4/3 πr³ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்
ஸ்பியராக இருந்துச்சு அப்படின்னா அதனோட வால்யூமை நம்ம 4/3 πr³ என்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதனுடைய வால்யூமை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சிலிண்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சிலிண்டர் ஷேப்பாக இருக்குது அப்படின்னாக்க இதுலேயும் நம்ம எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ரேடியஸையும் ஹைட்டையும் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ π × ரேடியஸ் பவர் 2 × ஹைட், அதாவது π × r² × ஹைட், அதாவது πr²hன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அதனோட வால்யூமை நம்ம πr²h மூலயமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ், அதாவது லிக்விட்ஸோட வால்யூமை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது சாலிடு மாதிரி நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா சாலிடுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டெஃபினட் ஷேப் இருக்குது. ஆனால் லிக்விடுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன கிடையாதுன்னா டெஃபினட் ஷேப் வந்து கிடையாது. ஸோ லிக்விட் டு நாட் பொசஸ் எனி டெஃபினட் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ லிக்விடை நம்ம எந்த கண்டெய்னரில் வந்துட்டு வைக்கிறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப்பை வந்து எடுத்துக்கும். அப்போ மேக்ஸிமமாக எவ்வளவு லிக்விட் அதனால் கன்சியூம் பண்ண முடியுதோ அதுதான் அந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் லிக்விட் தட் எ கண்டெய்னர் கேன் ஹோல்ட் இஸ் நோன் அஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர். அந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க எவ்வளவு நம்ம லிக்விடை வந்துட்டு மேக்ஸிமம் அதில் வந்துட்டு போட் பண்ணி வைக்க முடியுமோ அதனோட அளவு தான் நம்ம கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது த வால்யூம் ஆஃப் எ லிக்விட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த ஸ்பேஸ் இட்ஸ் ஃபில் இன் த கண்டெய்னர். அந்த கண்டெய்னரில் எவ்வளவு அளவு இருக்குதோ அதுக்கு சமமான அளவை வந்து நம்ம லிக்விட்ஸை வந்துட்டு ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸை வந்துட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, த வால்யூம் ஆஃப் லிக்விட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் இட் ஃபில் இன் த கண்டெய்னர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம லிக்விடை லிட்டர்ஸ் மூலயமா மெஷர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ லிட்டர் இஸ் த காமன்லி யூஸ்டு யூனிட் டு மெஷர் த வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சில கண்டெய்னர்ஸில் பார்த்துருப்போம் சிசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. சிசி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் த வால்யூம் ஆஃப் 1000 cc இஸ் டேர்ம் ஹேஸ் 1 லிட்டர், அதாவது 1000 cc நம்ம என்ன சொல்கிறோம்னா 1 லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 cc ஆர் கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 1000 ml தான் நம்ம 1 லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1000 ml தான் நம்ம என்ன சொல்கிறோம் 1 லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு சில கண்டெய்னர்ஸோடைய மாடல் கொடுத்துருக்கேன். 30 ml 1000 ml வரைக்கும் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து இங்கே இருக்குது, அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சுனாக்க அதனுடைய வால்யூமை ஃபார்முலா மெத்தடில் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோம். இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வால்யூமை நம்ம ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இங்கே ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை நம்ம லிக்விடில் வந்துட்டு மூழ்க வைக்கிறோம் அப்படின்னாக்க எவ்வளவு அளவு தண்ணி வெளியில் போகுதோ அந்த அளவு தான் அந்த ஆப்ஜெக்டோடைய வால்யூம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். அப்போ the volume of irregularly shaped object are measured using the law of Archimedes அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது டென்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். டென்சிட்டி அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா அடர்த்தின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு ஹெவியாக இருக்குது லைட்டராக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம்னா டென்சிட்டி பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். அப்போ டென்சிட்டியோட டெஃபினேஷன் என்ன சொல்லலாம்னாக்க டென்சிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்டட் ஆஸ் த mass of the substance contained in unit volume அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Density of a substance is defined as the mass of the substance contained in யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு யூனிட் வால்யூமில் இருக்கக்கூடிய மாஸை தான் நம்ம அந்த ஆப்ஜெக்டோடைய டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ D ஈக்குவல் டு M/V அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இப்போ மாஸோடைய யூனிட் நம்மளுக்கு கிலோகிராம் அப்படின்றது தெரியும், வால்யூமோட யூனிட் கியூபிக் மீட்டர்னு தெரியும். அப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி இஸ் கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதே சிஜிஎஸ் மெத்தடில் சொல்கிறோம் அப்படின்னாக்க த சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் டென்சிட்டி இஸ் கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர், கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செக்ஷனில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா டெஃபினேஷனையும் படித்து எழுதி பாருங்கள், ஃபார்முலாவையும் திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள். இந்த செக்ஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். வால்யூம்னா என்னன்னு பார்த்தோம். த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை எ ஆப்ஜெக்ட் தான் நம்ம வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். வால்யூமோட ஃபார்முலா பார்த்தோம், அதனோட யூனிட் கியூபிக் மீட்டர்னு பார்த்தோம். ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா, க்யூபாக இருந்துச்சுன்னா ஏ க்யூப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம். க்யூபாய்டாக இருந்துச்சுன்னா எல்பிஹெச், ஸ்பியராக இருந்துச்சுன்னா 4/3 πr க்யூப்னு சொல்கிறோம். சிலிண்டராக இருந்துச்சுன்னா πr²h. இந்த மாதிரி ரெகுலர் ஷேப்பாக இருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸில் பொறுத்த வரைக்கும் அதுக்கு டெஃபினட் ஷேப் இருக்காதுன்னு சொன்னோம். எந்த கண்டெய்னரில் போர் பண்ணி வைக்கிறோமோ அதனோட அளவு தான் அதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்றத பார்த்தோம். காமனாக நம்ம லிக்விட்ஸ் எல்லாமே லிட்டர் யூனிட்டால் மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தோம். அப்போ கியூபிக் சென்டிமீட்டர் தான் நம்ம சிசி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1 லிட்டரை வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம்னாக்க 1000 சிசி இல்லைன்னா கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 1000 ml தான் நம்ம 1 லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இர்ரெகுலர் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுனாக்க ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் பேஸ் பண்ணி நம்ம அதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதாவது எவ்வளவு வெளியில் தண்ணியோ இல்லை நம்ம என்ன லிக்விட் எடுத்துக்கிறோமோ அதனுடைய அளவு தான் நம்ம எடுத்துக்கூடிய இந்த இர்ரெகுலர் ஷேப்போடைய வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது டென்சிட்டியில் பார்த்தோம்னா ஒரு யூனிட் வால்யூமில் இருக்கக்கூடிய மாஸை தான் நம்ம டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு நம்ம சொன்னோம். டென்சிட்டியோட யூனிட் வந்துட்டு கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிஜிஎஸ் மெத்தடில் சொல்லும்போது கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த செக்ஷனில் இர்ரெகுலர் ஆப்ஜெக்டோடைய டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.